வாயப்பாரு. வணக்கம் தமிழக மக்களே. வணக்கம் தமிழக மக்களே. ரைட்டு ரொம்ப போவேனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் ரொம்ப ஜாம் ஆகுது. ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலும் சரி, இந்த யூடியூப் பக்கம் போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் இந்த டாக்டர் திவாகரோட வீடியோ தான் வந்துன்னு இருக்கு. திவாகரோட வீடியோ தான் வந்துட்டு இருக்கு. உங்களோட நட்டிப்பு அரக்கன் நல்லா வளரணும்னு நினைச்ச தர்பூசணி வந்து பல பேரால் புழக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு நடந்தாக வேண்டிய ஒரு விஷயம்தான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் என்னென்ன வேலை பண்ணாருன்னு. அதை திருப்பி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. டைம் இல்லை, அந்த கேஸ்ட் ரிலேட்டடாக அதெல்லாம் அவர் பேசியிருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயில்டாக போக வேணாம். இவ்வளவு மேலே இல்லப்பா. அவர் பண்ண வேலைக்கு அவர் கரெக்டாக வாங்கி கட்டின்னு இருக்காரு. எல்லா சேனலுமே அவரை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பட் நம்மளும் அதே பண்ண போகிறது கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அண்டர்ரேட்டடான கிரியேட்டர்ஸ் இருப்பாங்களே, லைக் மல்லேஷ் கண்ணன், எஸ் மணிகண்டன், அந்த மாதிரி. ஏன்னா அவங்களுக்குலாம் ஓரளவுக்காவது ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ சூப்பரு. அந்த மாதிரி சில கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ரெக்கக்னேஷன் இவங்களுக்குலாம் கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணல. இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இதில் ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த கிரியேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் சொல்றேன். லைக் எனக்கு தோணி இருக்கு, சரி ஓகே இவங்களுக்குலாம் ஒரு அளவுக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தான் தோணிச்சு. அந்த மாதிரி மேபி உங்களுக்கும் தோணி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட்டர் யாரு பார்த்தீங்கன்னா காத்தாடி கிளப். ரீசெண்டாக இவங்க செம்ம ஃபேமஸாக இருக்காங்க. இவங்க கண்டென்ட் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். தம்பி தப்பா நினைச்சுக்காத, இந்த காலத்துல யாரை நம்புறதுனே தெரியலப்பா. நீங்க என்ன பண்றீங்க? அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாரை நம்ப கூடாதுன்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. போய் கத்துட்டு வரீங்களா? நாப்பா இவங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால காத்தாடி கிளப். அதே மாதிரி காத்தாடி கிளப் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, காத்தாடி கிளப்ல இருந்து ஒருத்தர் முடி ஃபங்க்லாம் வச்சுன்னு இருப்பார்ல, அவர் வந்து இந்த கூத்து பற்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரிஜினல் ஐடியில போட்டிருந்தாரு. இவங்கெல்லாம் வந்து உண்மையாலே ஒரு இடத்துல இருந்து நடிப்பை கத்துட்டு பண்றாங்க அப்படின்னும் போது வெல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொய்யாக்கா சேனலில் உங்களுக்கு பாதி பேர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி பரிதாபங்கள்னு ஒரு யூடியூப் சேனலில் இருந்தாங்க. இவங்களுமே ஒரு நல்ல கிரியேட்டரா, பண்ணுறதுலாம் நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் இவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஆளே மாறிட்டியடா ஒரு மாதிரி. அது ஒண்ணுல மச்சி, 60 வயசுல சாதிக்க வேண்டியதெல்லாம் 30 வயசுல அச்சீவ் பண்ணிட்டேன். தெரியுது இல்ல வீடு வீடாடா. பணம் வாங்கிட்டு இருந்தேன்ல, இவன் வாங்கிட்டுமா மாப்பிள்ள. ஒரு 6000 ரூபாய் பணம் தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு திருப்பி கொடுத்துருவோம்டா. 6000 ஒரு கிளாஸ் டீ வாங்க வக்கு இல்லாம உட்காந்துருக்கேன். அதே மாதிரி ஜாலியாகவும் ஃபன் ஃபிளட்சடாகவும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இவங்களை எடுத்துக்கலாம். என்னடா இது டாப் 10 படம் மாதிரி போயின்னு இருக்கு. நான் உங்கள் டாப் 10 சுரேஷ்குமார் பேசுகிறேன். அடுத்தது ரீசெண்டாக இப்போ ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கேன் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்ச அந்த வட சென்னை வந்து 1950s நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணியிருந்தாங்களா, அதுலேருந்து தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. அப்படி என்றால் எங்களை கொன்று விடுவான் அவன். அம்மாளை வாளை திருடி பொடி விட்டு ஆளான கல்வன் அவன். அவனை பார்த்து நான் அஞ்ச வேண்டுமா? நான் என்ன செய்தேன் என்று என்னிடம் கோவித்துக் கொள்கிறீர்கள்? இவங்களோட கண்டென்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ஆள் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடு. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ். சாரி மாமா. மண்டஃபேக் பேர் மட்டும்தான் ஒரு குதர்க்கமாக இருக்கும். மற்றபடி அந்த மனுஷனோட ஐடியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, இந்த ரியலாக இருக்கும். நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன், அந்த ஃபைட் கிளப் வீடியோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது பார்க்கும்போது. இவங்க இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து பண்ணுறாங்களே, இந்த ஆளுக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய ரீச் இந்த மனுஷனுக்கு கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி ஆளுக்கு கொடுக்குற சப்போர்ட்லாம் இவங்களுக்கு கொடுங்க, ஓகேவா? ஆரம்பத்துலேருந்தே இவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இவரெல்லாம் வந்து ஸ்க்ரீனுக்கு போகும்போது இவங்களாம் போகக்கூடாதா? நான் சொன்ன ஐடியா எல்லாருமே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கூலி வேற வருது, கூலி வைப்பில் இருக்கேன். டிக்கெட் வேற ஃபர்ஸ்ட் டேவே ராத்திரி புக் பண்ணியிருக்கோம். கத்துறதுலே ஒன்றும் புரியாது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அநேகமாக இந்த வீடியோ வரும்போது படமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். படம் மட்டும் டிசாஸ்டராக போயிடக்கூடாதுரா. வாழ்த்துக்கள்.